எப்போவுமே சப்பாத்தி குருமா அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி சோயா சங்க்ஸில் ஒரு சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கொஞ்சமாக சோயா சங்க்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா தண்ணியெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதை ட்ரையாக ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு, மஞ்சள் தூள், வத்தல் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு தேவை அப்படின்னா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் நான் சேர்த்துக்கல இன்றைக்கி. அதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் ட்ரையாக அரைச்சி இந்த மாதிரி கொரகொரப்பாக வச்சு நான் வந்து இன்றைக்கி பிரீத்தி சோடியாக்கில் தான் மாவு செய்தேன். அதில் வந்து தேவையான உப்பு, கோதுமை மாவு, தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கீமாவையும் உள்ளே சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல பால் மாதிரி கிடச்சிரும். சப்பாத்தி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சோல வெங்காயம், மல்லியெல்லாம் சேர்த்துட்டு நல்ல எண்ணெயும் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிட்டு அதை நல்லா பெரட்டி எடுத்தோம், அதாவது சப்பாத்திகளாக சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது வந்து தயிர், வெங்காயம், சாஸோடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.